அவன் தான் எதிரி, இவன் தான் எதிரின்னு நாம எல்லார் கூடயும் போட்டி போடுவோம், பொறாமைப்படுவோம், சண்டை போடுவோம். ஆனா உண்மையில் யார் நம்ம எதிரி? நம்மளோட மனசு தான். நம்மளோட மனசு தான் நம்மளோட எதிரி. மனசு தான் நம்மள தப்பான விஷயத்த செய்ய தூண்டும். நல்ல விஷயம் செய்யணும்னு நினைச்சாலும் அதை தடுக்கும். தப்பான முடிவு எடுக்க செய்யும். சோம்பேறியாக்கும். மனசு நம்மளோட அடிமையா இருக்கணும். நாம மனசுக்கு அடிமையாகக்கூடாது. மனசு தேவையில்லாத சிந்தனைகள் கொண்டு வரும். அதனால தான் மனசு ஒரு குரங்கு மாதிரின்னு சொல்லுவாங்க. காலையில சீக்கிரமா எழுந்துக்கணும்னு நைட்டு முடிவு பண்ணுவோம். அலாரம் கூட செட் பண்ணுவோம். ஆனா காலையில அலாரம் அடிச்சதுன்னா இன்னொரு அரை மணி நேரம் தூங்குவோம்னு அலாரம் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் தூங்கிடுவோம். 1 மணி நேரம் ஓடி இருக்கும். அப்புறம் எழுந்தா சரி இன்னைக்கு வேணாம், நாளையிலிருந்து ஃபாலோ பண்ணுவோம்னு மறுபடியும் தூங்கிடுவோம். இது காலையில எழுந்துக்கிற விஷயம் மட்டும் இல்லை, இப்படி பல விஷயங்களை தள்ளி போட்டிருக்கோம். சரி, மனசு எப்படி கட்டுப்படுத்துறது, நம்ம கண்ட்ரோலுக்கு எப்படி கொண்டு வர்றதுன்னு கேட்டா, முதல்ல இதை நாம புரிஞ்சுக்கணும். மனசுன்னு ஒன்று இருக்கிறது நம்ம உணர்றதே சும்மா இருக்கும்போது தான். அப்போ கெட்ட சிந்தனை நிறைய வரும். இது எல்லாரும் கேட்டிருப்போம். ஐடில் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப்னு சொல்லுவாங்க. அதாவது செயலற்ற மனம் பிசாசின் கூடாரம். எவ்வளவு நல்ல மனுஷனா இருந்தாலும் ஒரு அசிங்கமான மறுபக்கம் கண்டிப்பா இருக்கும். அது பெரும்பாலும் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி இருக்கிற அந்த விஷயம் சும்மா இருக்கும்போது தான் வெளியில எட்டி பார்க்கும். நாம மனசுக்கிட்ட கெட்டது யோசிக்க கூடாது, நல்லது மட்டும்தான் யோசிக்கணும்னு சொன்னா மனசு கெட்டது மட்டும்தான் யோசிக்கும். எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றோமோ அதைத்தான் செய்யும். அப்போ அந்த கெட்ட விஷயங்கள், கெட்ட சிந்தனைகள் எப்படி விளக்குறது? ஒரு உதாரணம் பார்ப்போம். ஒரு மீன் தொட்டி இருக்கு. அதில் ஃபுல்லாக அழுக்கு தண்ணி இருக்கு. அந்த அழுக்கு தண்ணியை வெளியாக்கணும். அப்புறம் நல்ல தண்ணியை நிரப்பணும். ஆனால் தொட்டிக்கு கீழே ஓட்டை எதுவும் கிடையாது. அப்போ அந்த அழுக்கு தண்ணியை எப்படி வெளியேற்றுவோம்? அந்த அழுக்கு தண்ணியை வெளியே ஏற்றினோம்னா நம்ம நிறைய நல்ல தண்ணியை உள்ளே ஊற்றிக்கிட்டே இருக்கணும். அப்போ கெட்ட தண்ணி எல்லாமே போய் எல்லாமே நல்ல தண்ணியாக மாறிடும். அதாவது குழம்புல உப்பு அதிகமாகிடுச்சுன்னா தண்ணியோ வேற ஏதாவது சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி. அதே மாதிரி தான் நல்ல சிந்தனைகள் எல்லாம் நிரப்பிக்கிட்டே இருந்தோம்னா கெட்ட சிந்தனைகள் எல்லாம் போய் நல்ல சிந்தனைகள் மட்டும்தான் இருக்கும். அப்போ நல்ல செயல்கள் பிறக்கும். நல்ல செயல்கள் பிறந்தால் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். ஒரு டைரி எடுத்துப்போம். அதில் இன்னைக்கு செய்ய வேண்டிய எல்லா விஷயத்தையும், முக்கியமாக எல்லா நல்ல விஷயத்தையும் எழுதுவோம். அதை கண்டிப்பாக செய்ய முயற்சி பண்ணுவோம். முடிக்க அதை டிக் பண்ணிகிட்டே வருவோம். இன்னைக்கு சில விஷயம் செய்ய முடியலனாலும் மறுபடியும் அதே விஷயத்த நாளைக்கும் செய்ய முயற்சி பண்ணுவோம். இப்படி தினமும் செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா நமக்கே நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் தெரியும். நம்மளை எண்ணி பெருமைப்படுற மாதிரி நம்ம வாழ்க்கை மாறும். நம்ம பண்ணுற பெரிய விஷயம் எல்லாம் நல்ல விஷயமான உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் நம்ம பண்ணுற எல்லா நல்ல விஷயமும் கண்டிப்பாக பெரிய விஷயங்கள் தான். அதனால் சின்னதோ பெருசோ நல்ல விஷயங்கள் செய்வோம், மனதை வெல்வோம். தினமும் ஒரு நல்ல வார்த்தை வாழ்க்கை அழகாகும். நான் சொல்வது வண்டர்ஃபுல். உங்களின் வெற்றி பயணத்தில் என்னையும் சேருங்கள். மோட்டிவேஷன் டு சக்சஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.